நம்மோடு அயலக தமிழர்கள் நல வாரிய தலைவர் திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்ப நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்கிறோம். தமிழக மாணவர்கள் அது மூலமா தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு வேற என்ன ஏற்பாடுகளை செய்ய தயாரா இருக்கிறோம் சார்? இப்போ ஜம்மு காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா நிப்ட்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேஷன் டெக்னாலஜில ஒரு 17 மாணவர்கள் இருக்கிறாங்க. அது போக அங்க இருக்கக்கூடிய விவசாய பல்கலைக்கழகங்கள்ல ஒரு 24 மாணவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். மொத்தமாக ஒரு 41 பேர் இருக்கிறாங்க அங்க. அவர்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் தொடர்பு கொண்டு அந்த நிப்டோடைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், நம்ம தமிழ்நாட்டை கேடராக கொண்ட ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த அப்சப்னு சொல்லிட்டு அவர் IAS அதிகாரி இருக்கிறார். அவர் தான் அதை அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பவன்ல எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அவங்க யார் வேணாலும் அங்க தங்குவதற்கு தயாராக நிலையில் இருக்கிறது. அவர்களை அங்கே இருந்து கூட்டி வருவதற்கு 1-2 நாட்கள் ஆகும். அந்த ரோடு வரக்கூடிய பாதைகள் சரியானதும் அவர்களை ஜம்முக்கு அழைத்து ஜம்முவில இருந்து அவரை டெல்லிக்கு கூட்டி வந்து விடுவோம். இதுவரைக்கும் யாராவது மாணவர்கள் தொடர்பு கொண்டிருக்காங்களா? அவங்களுக்கு தற்போதைக்கு இருக்கக்கூடிய வசதிகள், பாதுகாப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா சார்? இது வரைக்கும் நான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் 3 பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் பேசி இருக்கின்றேன். அதே போல நிப்டில் இருக்கக்கூடிய 2 மாணவர்களிடத்திலும் பேசி இருக்கின்றேன். எல்லாரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். எல்லோரும் பாதுகாப்பாக பத்திரமாக அவர்களுடைய பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல இருந்து வருகிறார்கள். அவங்களுடைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், டீன், பிசி எல்லாத்தையும் பேசியிருக்கோம். பாதுகாப்பாக இருக்கிறார்கள். நமது சீஃப் செக்ரட்டரி அவர்களும் மாணவர்களிடத்திலே பேசி இருக்கிறார்கள். அமைச்சர் அவரும் பேசியிருக்கிறார்கள். ஆவடி திரு நாசர் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். ஒருவேளை ரோட்வேஸ்ல அழைத்து வர முடியல அப்படின்னா ரயில்கள் மூலமாக அழைத்துவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா சார்? உங்களுக்கு காஷ்மீரில் இருந்து ஜம்மு கூட்டு வருவதற்கு, விமான நிலையத்துக்கு வருவதற்கு ரோட்ல வர வேண்டிய தேவை இருக்கிறதுங்க. அதனால இப்பொழுது ரோடில் வருவது, அவ்வளவு சாலைகளே வருவது அவ்வளவு பாதுகாப்பானதாக இல்லாத சூழலின் காரணத்தினால அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையின் உத்தரவின் பேரில் அவர்கள் அனைவரும் கல்லூரியிலே இருக்கிறார்கள், பல்கலைக்கழகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் 2 நாட்களிலே சாலை வழியாக ஜம்முக்கு அழைத்து ஜம்முவில இருந்து டெல்லிக்கு அழைத்து வரப்படுவார்கள். நன்றி சார். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட